நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல சிட்டியை சூஸ் பண்றீங்க? சிட்டி சிட்டி. என்னோட கிண்டு அப்பனே முருகா தூர்வால் செல்வ நீ குமார். எவ்வளவு கும்பிட்டாலும் இந்த நிக்கி கூட தான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? வர போறது நான் தான். ஐ இந்தா இருக்கு. ஓ தூக்கியே போட்டுடுச்சு. இந்த 4ஆம் நம்பர் யாரு? நம்பர் 4 எந்த கேரக்டர்? ஐயோ ஐயோ எனக்கு இப்ப வயிறு எரியுது. கதிரி For sure Nikita. I think Nikki. சொன்னேனா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இது காமெடி பதிவல்ல, என் கிராமத்துல நடந்த உண்மை சம்பவத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். யாரோ அப்பாவிகளை நான் கொன்னுட்டேனா? யார் அப்பாவிங்க? யார் அப்பாவிங்க? என்ன 3 பேரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ், சிபிஐ நிறைய பேர் வந்தாங்க. ஊரே பரபரப்பாச்சு. ஆனா 690 பேர், ஒரு கிராமமே நம்ம இந்திய வரைபடத்துல இருந்து காணாம போச்சே. அதை யாராவது கேட்டாங்களா? கேட்டீங்களா? சொல்லுங்க. இது கதை அல்ல, ஒரு கருப்பு சரித்திரம். ரத்தம் உறையப்படும் ஒரு நெருப்பு காவியம். ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்லமா அழிச்ச அநியாயம். அரசு அதிகாரிகளின் அக்கிரமம். அத்திப்பட்டியில் ஒரு கிராமம் இருந்தது. உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அந்த உப்பு காத்துல என் மக்களோட ஓலம் இன்னமும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வங்கக்கடலுக்கு எங்க ஊர் மக்கள்னா கொல்ல பிரியம். வருஷம் வந்துட்டு போகும். எங்க ஊரை காப்பாத்தருக்கு ஒரே ஒரு செவுரு கட்டித்தாங்கன்னு கேட்டோம். அத்திப்பட்டியில வெள்ளம் வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு அணை கட்டித்தாங்கன்னு கேட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க தொகுதிக்கு வராத எங்க எம்எல்ஏ நாங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்தாரு. அணை கட்டி தருவாங்கன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அணை வரும்னு காத்து கிடந்தோம். அணையும் வரல, அவங்களும் வரல. இதை ஏன்னு கேட்க போன எங்க ஊர் மக்கள் எல்லாரையும் நடு ராத்திரி கொற்ற மழையில குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள்னு பார்க்காம கல்ல கட்டி கடல்ல இறக்கிட்டாங்க. அப்போ அங்க கேட்ட அந்த சத்தம், அம்மா காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க.